ஷாம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து சோடியம் லாரல் சல்ஃபேட்னு ஒன்று இருக்கும், இல்லைன்னா சோடியம் ஈத்தைல் லாரல் சல்ஃபேட்னு. அந்த லேதரிங் நிறைய வர்றது, நுர நிறைய வர்றது, தலைமுடி வந்து மென்மையாகி காற்றின் ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பறக்கிறதுக்கு, அதெல்லாம் வந்து ஒரு அழகின் குறியீடாக வணிகம் மாற்றிடுச்சு. நீங்க எல்லாம் பறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், என் வயதை விட்டவங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ பிசுபிசுப்பு பிரியாவா பளபளப்பு பிரியாவான்னு ஒரு பேட்டி வரும், பார்த்திருக்கீங்களா நீங்கெல்லாம்? ஏன்னா பிசுபிசுப்பு பிரியானா என்ன தேய்ச்சிருவாங்க, பளபளப்பு பிரியானா ஷாம்புல அப்படியே முடி அப்படியே காத்து மாதிரி பறக்கும். உனக்கு பிசுபிசுப்பு பிரியாவா நீ பளபளப்பு பிரியாவான்னு கேட்டவனே என்னோட நான் பளபளப்பு, அப்படியானால் கிளினிக் பிளஸ் எடுத்துங்கள், வெல்வெட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும். பிசுபிசுப்பு என்பதை அழுக்கு என்று நம் சமூகம் அதை குற்றச்சாட்டு வச்சிருச்சு. எண்ணெய் தேய்க்கிறதுங்கிறது தலைமுடிக்கு மட்டும் கிடையாது, உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. எண்ணெய் பிசுக்கு தன்மைங்கிறது உடல் சுரக்கக்கூடிய விஷயங்கிறது பித்தத்தை குறைக்கிறதுக்காக பண்றது. அதுல போய் அழுக்கு படிகிறத குறைக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த காலத்துல வந்து நலுங்கு மாவு தேய்ச்சி குளிச்சாங்க, கடலை மாவு போட்டு குளிச்சாங்க, மேலுக்கு தலைக்கு போடும்போது சீகக்காய் போட்டு குளிச்சாங்க. இப்போ அதுக்கு வந்து கெமிக்கலா வருது. நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷாம்பு தவிர்க்க முடியல, அழுக்கு இருக்கு, இல்ல சில பொடுகு மாதிரி நோய்கள் இருக்கு, அப்போ மருத்துவ குணமுள்ள இது வேணும்னா குழந்தைகளுக்கு பயன்படுத்துற அந்த பேபி ஷாம்பூஸ் மாதிரி இதை வாரத்துக்கு ஒரு நாள் அது மாதிரி இல்ல மாதத்துக்கு 2 தடவை அப்படி பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம வந்து நல்ல புசு புசுன்னு நுர வரணும், அப்படியே சில பேர் வந்து குளிச்சுட்டு வந்தானா பாத்ரூம் முழுக்க நுர இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து தோலை வந்து பாதிப்பு உண்டாக்கும். முடிந்தவரை தவிர்ப்பதும், அவசியப்பட்டால் குறைந்த அளவில் பயன்படுத்திக் கொள்வதும், அதிக ரசாயன கலப்பில்லாத ஷாம்புகளை பயன்படுத்துவதும்